வெல்கம் டு அனீஸ் கிச்சன். 10 டேஸ் ஹேர் growth சேலஞ்சில் நாம் இன்னைக்கு 6th அண்ட் 7th டேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10 டேஸ் ஹேர் growth சேலஞ்சில் இன்னைக்கு 6th டே. இந்த 6th டேவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேய்க்கலாங்க. நான் ஏற்கனவே இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த 6th டே அன்னைக்கு இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 7th டே அன்னைக்கு தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். அதனால் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக பின்னி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. நல்ல ஹேர் growth இருக்குங்க. ஹேர் growthக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹேர் ஆயில் தான். நான் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை, இல்லை நான் ஆல்ரெடி வேறு ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களோட முடிக்கு ஷூட் ஆகுதோ அதையே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டில் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்குது, நான் அதையே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 2லேருந்து 3 நாள் கம்பல்சரி ஆயில் நம்ம தலையில் அப்ளை பண்ணணுங்க. நீங்கள் என்ன ஆயிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆயில் சூட் ஆகுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லெண்ணெய் தேய்க்கலாம், விளக்கெண்ணெய் தேய்க்கலாம். நம்மளோட பாடி ஹீட்டை கம்மி பண்ணும், அதுக்காக தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு மாய்ஸ்டரை கொடுக்கும், ஹேர் growth இருக்கும், ஹேர் ஃபால் இருக்காது, அதே மாதிரி ஸ்பிட்டன்ஸ் வராது. அதுக்காக நம்ம ஒரு முடிக்கு ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி ஹேர் ஆயில் அடிக்கடி வாரத்தில் 2 நாள் 3 நாள் அப்ளை பண்ணுறது. நீங்கள் முதல் நாள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வாஷ் பண்ணலாம், இல்லை 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம், தப்பே இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுனா முடி கொட்டிரும் அப்படின்லாம் நினைப்பாங்க. கண்டிப்பாக இருக்காதுங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி உங்களோட முடியில் அந்த ஆயில் எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல முடி கொட்டாமல் இருக்குங்க. ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருக்கலாம். எனக்கு அவ்வளோ நாள் வரைக்கும் ஆயில் வச்சிருக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க 24 ஹவர்ஸில் வாஷ் பண்ணிடலாம். நாம் 6th டே அன்னைக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 7th டே அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த இன்டேக்கை எடுத்துக்க போகிறோம். 7th டேக்குள்ளே சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கர்டு எனக்கு சளி பிடிக்குது சிஸ்டர், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3லேருந்து 4 நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி, இந்த 3ம் சேர்ந்த ஜூஸ். இந்த ஜூஸாக அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாலும் சரி, இல்லை மத்தியானத்தில் குடித்தாலும் சரி, நைட் டைமில் தூங்க வர்றதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. அதாவது ஒரு 7 மணி அந்த டைமில் குடிச்சிருங்க. தூங்க போகும்போது குடிச்சிங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி குடிங்க. இந்த 3 வேளையில் நீங்கள் எப்போ வேணும்னாலும் குடிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குடிங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதை சாறாக பிழிஞ்சு உப்பு, சர்க்கரை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு குடிங்க. சர்க்கரையாக இருந்தால் அரை சர்க்கரையாக போட்டுக்கோங்க, ஆஃப் சுகர் போட்டு குடிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அரைச்சிட்டு அந்த ஜூஸை எடுத்துட்டு டெய்லியும் குடிச்சிட்டு வாங்க. இல்லை எனக்கு டெய்லியும் குடிக்க பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவாக குடிக்கலாம். ஸோ கருவேப்பிலை மோருக்கு இணையான அந்த ஹேர் growth இருக்கும், டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். இந்த 10 டேஸ் ஹேர் growth சேலஞ்சில் இன்னிலேருந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எத்தனை நாள் குடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 15லேருந்து 20 நாள் வரைக்கும் குடிக்க போகிறோம். இல்லை தினமும் கூட இந்த ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது 6th அண்ட் 7th டேவோட ஹேர் growth சேலஞ்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஹேர் growth சேலஞ்ச் ரொட்டீனையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். டேட்ஸாக இருக்கட்டும், பாதாமாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இல்லை கருவேப்பிலை மோர், இல்லை ஏபிசி ஜூஸ், இல்லை அந்த ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீன் லட்டு, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இது எதுவுமே சாப்பிட முடியல, இது எதுவுமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க 2 கொத்து கருவேப்பிலையை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு அதாவது 8th டேயில் என்ன பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.